வணக்கம். இன்று வரை யாம் பெறவர் என்ன தவம் செய்துவிட்டோம். அது மாதிரி இந்த பாரத மண்ணிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் வாழ்கின்ற காலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்வோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அதிநவீனமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்னைக்கு குஜராத் கவுஹாத்தில கூட 20,000 கோடி மதிப்பிலான நவீன இன்ஜின், ரயில் இன்ஜின் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையை நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு நம்ம பாரதத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதில் தயாரிக்கக்கூடிய அதிநவீன இன்ஜின் 9,000 HP பவர் கொண்ட ஒரு நவீன இயந்திரமாக இன்னைக்கு ரயில் இன்ஜின் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது இது மூலியமா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10,000 பேருக்கு நமக்கு வேலை கிடைக்க போகுது. இந்த தொழிற்சாலை ஆரம்பித்ததன் காரணமாக மறைமுகமாகவோ நேர்முகமாக கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இந்த ஆலையின் மூலியமாக நமக்கு வேலைக்கு, அதுக்கும் பணிகளுக்கு ஆள் கிடைக்கிறது. இப்படி ஒரு அதிநவீனமான ஒரு ஆலையை குஜராத்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். நம்ம பாரத பொது நிறுவனமான பாரத் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா ரயில் பெட்டிகள், ரயில் இன்ஜின்கள் தயாரித்து துருக்கி நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அதிக விரைவில் ரத்து செய்யலாம் என்று இருக்கிறார்கள். இப்படி ஒரு அதிநவீனமான ஒரு தொழிற்சாலையை இன்னைக்கு குஜராத்தில் உருவாக்கி இன்னைக்கு நம்மளுடைய வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய ரயில்களுக்கு ஈடாக நம்மளுடைய மேக்கிங் இந்தியா திட்டத்தின் மூலமாக நமது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. பாகிஸ்தான்ல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிரானா ஹில் அப்படின்ற இடத்துல தான் அணு ஆலைகள் அங்க இருந்தது. இன்னைக்கு உலக சாதனையா உலகமே திரும்பி பார்க்கிற இந்த உலகத்திலே இதுவரைக்கும் எங்கேயுமே நடைபெறாத ஒரு உலக சாதனையை, ஒரு ஒப்பற்ற சாதனையை நம்ம மோடி அவர்களும் ராணுவமும் செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அணு உலையை அந்த இடத்திலேயே ஒண்ணுமே இல்லாம தரைமட்டமாக்கியிருக்கோம். இதுவரைக்கும் எந்த நாட்டிலையுமே எந்த இடத்துலையுமே ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய கிடங்கையும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடத்தையும் இதுவரைக்கும் எந்த நாடுமே இந்த மாதிரி அழிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய உலக சாதனையா, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனையா இன்னைக்கு அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அடிச்சு நம்ம ஒடிச்சிருக்கிறோம். இது சாதாரணமா நினைக்க முடியாது. இது சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன்னா 130 குண்டு வச்சிருக்கிறோம். நாங்க நினைச்சா நாங்க குண்டு போட்டோம்னா இந்தியாவில் ஒரு பூண்டு கூட முளைக்க முடியாதுன்னு ரொம்ப ஆணவமா திமுறா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல அந்த அணு ஆலையவே சுத்தமா தும்சம் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க ஒரு பாரதத்தை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.